Taste the Daily. வயதிலேயே உலக செஸ் சாம்பியன் பட்டம் பெற்று இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை தேடி தந்த குகேஷுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்று உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கி பாராட்டி பேசினர். தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குகேஷ் அவர்களுக்கு 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். இந்நிகழ்வில் பேசிய உலக செஸ் சாம்பியன் குகேஷ் ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெற்ற பிறகு தன்னை தனிப்பட்ட ரீதியில் அழைத்து பாராட்டு தெரிவித்ததுடன் பொருளாதார ரீதியாகவும் மிக பெரும் ஆதரவளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்தார். Honorable Chief Minister sir and Udayana, lot of support they have provided me, be it financial or their encouragement or many other things I could keep naming. So I'm very thankful for all the support, and it couldn't have been possible without them. உலக செஸ் சாம்பியன் குகேஷை பாராட்டி பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சென்னை கொரட்டூரில் பிறந்த குகேஷ் உலகம் போற்றும் சதுரங்க வீரராக மாறியுள்ளார் என்றும் அவரை உலகமே வியந்து பாராட்டி கொண்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சாதிக்க பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு செயல்படுத்தி வருகிறது என்று தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளது என்றார். இந்தியாவில் மொத்தம் உள்ள 85 கிராண்ட் மாஸ்டர்ஸ்களில் 31 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என கூறிய முதல்வர், குகேஷ் போன்ற பலர் செஸ் விளையாட்டில் சிறக்கவும் செஸ் விளையாட்டை ஊக்குவிக்கவும் ஹோம் ஆஃப் செஸ் அகாடமி துவக்கப்படும் என்றும் இதனால் கிராண்ட் மாஸ்டர்கள் அதிகரிப்பார்கள் என்று தெரிவித்தார். செஸ் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவோட 85 கிராண்ட் மாஸ்டர்களை 31 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இப்படி இன்னும் திறமை வாய்ந்த சதுரங்க வீராங்கனைகளை வளர்த்தெடுக்க உருவாக்க ஒரு திட்டத்தை இந்த விழாவின் மூலம் நான் அறிவிக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் செஸ் விளையாட்டுக்கென ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக இந்நிகழ்வில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், குகேஷின் வெற்றியால் அவரது தாய் தந்தை போல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகிழ்ச்சியில் உள்ளார் என்று தெரிவித்த அவர், குகேஷின் வெற்றி தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் செஸ் போட்டியை கொண்டு செல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அவருடைய வெற்றி தொடரட்டும். கிரிக்கெட் எப்படி பட்டி தொட்டி எங்கும் இன்றைக்கு சென்று சென்றிருக்கிறதோ, அதே போல தம்பி குகேஷுடைய வெற்றி இன்றைக்கு செஸ் போட்டியையும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சென்று சேர்க்கும் என்பது உறுதியாக இருக்கும். அதன் தொடர்ச்சியாக இன்னும் பல நூறு கிராண்ட் மாஸ்டர்கள் நம்முடைய கிராமப்புறங்களிலிருந்து வருவார்கள். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற பின்னர் குகேஷுக்கு உலகமெங்கிலும் இருந்து வாழ்த்து மழை பொழிந்தது. அப்போது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு பையனான குகேஷுக்கு வாழ்த்துகள் என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார். இது சமூக வலைத்தளத்தில் பெரும் விவாத பொருளாக மாறியது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குகேஷை நம்ம பையன், சென்னை பையன் என குறிப்பிட்டதும் பேச பொருளாகி உள்ளது. உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிறார் நம்ம குகேஷ் அவர்கள். புதிய சாதனை படைச்சிருக்கிறார் நம்ம பையன், சென்னை பையன். அதே போல குகேஷுக்கு உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்றதற்காக வழங்கப்பட்ட பரிசு தொகை 15 கோடி ரூபாய்க்கு 30% வரி விதிக்கப்பட்டதும் சமூக வலைத்தளத்தில் பெரும் பேசு பொருளாக மாறியது. உலக செஸ் அரங்கில் இந்தியா கவனிக்கும் நாடாக மாறி வருகிறது. இந்திய வீரர்களின் செயல்பாடு சமீபத்திய தொடர்களில் உச்சத்தை தொட்டதும் அதற்கு உதாரணமாகி உள்ளது. உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை 18 வயதில் வென்ற குகேஷ் தமிழ்நாடு இந்தியாவை மட்டுமல்ல உலகையே செஸ் பக்கம் திரும்பி பார்க்க வைத்துள்ளார். Taste the Daily.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.